சூப்பர்ல கிளைமேட். ஆமா ஆமா வாயேன் அப்படியே ஜாலியா பைக்ல போலாம். வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தே காண்கிறேன். எங்கேயா போற மேட்டிலையும் கிட்டிலையும் இட்டு போற. இங்க ஏதோ போர்டு வச்சுக்கிறான். நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. ஆள் இல்லே இருக்க நினைச்சு ஒரு மாத்திரம் அப்படின்னு கேள்வி. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு ஃபன் பண்ணாத. இது ஆஃப் ரோடு. திருப்பதி மலைலாம் கிடையாது. கவுந்து வச்சு கூப்பிட விடுவோம். மழை வந்து மழை வந்து மழை வந்து. மாங்காய் மரம் எவ்வளோ பெரிய மரம் பாரு. எப்போ என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கப்பா அந்த மாதிரி கேட்கலாம். இதுதான் போயிட்டு தான் வராங்க. போயிட்டு வராங்க. பக்கம் தான் வந்து ஃபால்ஸ் இந்த பக்கம் தானே இருட்டிடும் தெரியுமா? கண்டிப்பா அங்க உள்ள போட்டு உள்ள இருட்டிடும். நம்ம ஃபால்ஸ் பார்த்துங்களா அப்படியே பார்த்துட்டே போயிட்டு. எஜமா இங்க பாருங்க. அதான் சிப்பலாம். ஐயோ இங்க நான் 2 இருக்குது. வாவ். ஒரு வழியா நம்ம பைலட் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. பைலட் ஃபேஸை காட்டுங்க. இவருக்கு இந்த ஏரியாவே கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு. இருந்தாலும் கிட்ட வந்து ரூட் மேப்லாம் காட்டுல போனு இன்னும் கிடைக்கல. மேப்பை போட்டுன்னு வர்றாரு இவரு. ஓகே ஏரியா பேரு தென்மலை அத்திப்பட்டு. அத்திப்பட்டு. ஓகே ஃபைன். இத்துடன் ஒளிப்பதிவாளர் பரணியுடன் பரணி ஆப்பிள். இட்ஸ் ஃபுல்லி ப்ரோஹிபிட்டட் ஏரியா. அந்த இடத்த தாண்டோம்ல இனி எரிமலை வெடிக்கும். புஷ்பா போட மாதிரி இது. புஷ்பா 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 வேற மாதிரி இருக்கு ஏரியா. ஃபுல் காடு. போயிட்டு இருக்கேனே தெரியல. நேற்றுதான் சீசட்டோல சாக்கி சான் படத்துல பார்த்த மாதிரி காட்டுக்குள்ளேயே கூட்டு போறேன். ஜீன்ஸ் போட்டு வந்துடலாம் போதே காலை கீறுது. வழி வந்து விட்டது. பத்து நெறி போகுது. பாம்பு கேட்ட மாதிரி இருக்கா? காட்டு கையெல்லாம் கீழே. ஓகே 2 வழி இருக்கு. எங்கி பெங்கி பாங்கி திஸ் வே வந்த வழி, இந்த பக்கம் போற வழி. காட்டு வழி போறேன். முருகா தாண்டியாச்சு. இப்படிப்பட்ட வழிகள். தெரியல. ஒரே வெளிச்சமான இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு வழிதான். ஆனா இருட்டிச்சு. செம்ம ஃபண்டு தான். போ எங்க ஆளு வேற வழி தெரியல, திணறின்னு போறாரு. ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை நண்பா.
போய் சாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் என்ஜாய் பண்ணுவோம். சும்மா படத்துலேயே பார்த்துட்டு இருந்த வேலைம்மா இறங்கி நேரில் ட்ராவல் பண்ணி தீரணுன்ட்டு அட்வென்ச்சராக வந்துட்டோம் காட்டுக்குள்ளே. தெரியுது இதுதான் அந்த இடம். இன்னும் நம்ம போனோமா? இன்னும் போன மழை வருது, தண்ணி அதிகமாக இங்கே நின்றுலாமா? இங்கே டென்ட்டு போட்டுறீங்களா? அப்போ டென்ட்டா? இந்த இடம் வீடு எது டென்ட்? இந்த வழி போனோம். தெரியுது அதுக்கு இல்லை, இந்த வழி பார்த்தாலே தெரியுதுப்பா. இவ்வளோ பெரிய இடம் தெரியாதா நமக்கு? எங்கால எங்கே ஏதோ கிளையெல்லாம் வச்சுட்டு வர்றாரு எங்காலு. அம்பானி மூல வியாபார யுக்தி. ஒரு வழியாக எதிர்பார்த்த வழியை பிடிச்சிட்டோம். இந்த இடத்துல 4G எடுக்குதுன்னா அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜியோவும் எடுக்குது, எல்லாம் எடுக்குது. பட்டு வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன். ஸோ இதுக்காக அவ்வளோ தொலைவு நடந்து வந்தது ஒர்த்து தான் காட்டுக்குள்ளே. பட் ஓகே தான். சும்மா இருந்த மனுஷனோட இங்கே வந்தால் மிருகமாக மாறிடுறான். ஏன்னா இது காடு. எடுத்து வைக்கிற அடிகள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வைங்க. வெரி நைஸ். இதுதான் வழி. பட் அங்கே ஒரு சின்ன பிட் ஸ்டாப். அங்கே எங்கே வழினே தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அந்த நேரம் ஃபோன் ஆன் பண்ணால் நெட்வொர்க் கிடச்சிது. உடனே மேப் போட்டால் இங்கே தான் 600 மீட்டர்னு காமிச்சிது. பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. வெரி நைஸ். வாவ் வாவ் வாவ். கண்டுபிடிச்சிட்டிங்க போல அவர் வழியா. ஐயா சாமியா கொக்கா மனிதர் உனக்கு ஒரு பேஸ்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் தந்து வச்சுக்கிறாயா? இங்கே ரெகுலராக வருவான் போல இல்லையா ஒருத்தன். இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஏடா மஞ்சுமல் பாய்ஸ், இங்கே வந்து பாருங்கடா, வேற மாதிரி இருக்குது. வா, இந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. பட் ஒர்த்தான பிளேஸ் தான். வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த டைம் வருவாங்கன்றது பெரிய விஷயம். நாட் பேட். இப்படி ஒரு வழி போகுதுப்பா. ஆனால் தான் வியூ பாயிண்ட். ஓரளவுக்கு உள்ளேருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஐயோ சுபாஷே, தெரியுற நீ தெரியுறா, என் கால் தெரியுது, எல்லாம் தெரியுது. சுபாஷே கை காட்டு. பாகுபலி தமனா ஃபால்ஸ். சரி, தமனா ஃபால்ஸ்ன்ற தமனா இங்கே தான் ஷூட் ஃபால்ஸ். இதான் பாகுபலி வருவார், தமனா இங்கே குளிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ராஜமௌலி காட்டுவார். வீரரே உலகமுங்கள் கீழ் வீரரே. போய் உருட்ட வேண்டியதான் ஊருக்குள்ள. இங்கே தான் தமிழா குளிச்சுருந்தீங்கன்னா வந்தா பார்க்க போகிறான். ஆமாம், ஃபஸ்ட்டு சேஃப்டி ஜோன். பாடா கொஞ்சம் உட்காந்துச்சு. அப்படியே சுற்றி பாருவோம். கொடைக்கானலோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மினி கொடைக்கானல் ஃபீல். நான் கொடைக்கானல் போனதில்லை, பட் இருந்தாலும் ஓகே தான். அந்த ஃபால்ஸ்லாம் அதுதான் என்னுடைய லேண்டு. தனியாக ஒரு குட்டை தெரியுதே, அங்கே தான் இருக்குது. அதுக்கு அண்ணாண்ட இருக்குது என்னோட லேண்டு. வந்தீங்கன்னா உங்கள் லேண்டு கூட அங்கே இருக்கும். ஒளிப்பதிவாளர் பரணியுடன் நாத்குமார். இந்த காற்று, இந்த சத்தம். இங்கே இருக்க தண்ணி டேஸ்ட் பண்ணுறாரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன நிறைய தண்ணி விடுற மாதிரி எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பராக இருக்குதுங்க தண்ணி. வேற லெவல். மினரல், இதை விட மினரல் வேற எங்கன்னா கிடைக்குமா? ஸோ எல்லாரும் இங்கே வந்து ஒரு மகு தண்ணி குடிங்க, உடம்பு ஹெல்த்தாக பார்த்துக்கங்க. வழியா ட்ரிப்பை முடிச்சுட்டு இல்லை, அந்த ஊர் ஒன்று கீழே இருக்குல்ல, அத்திப்பட்டா, அந்த ஊருக்கு அங்கே தான் பைக் விட்டுருக்கோம். அங்கே தான் பைக் இருக்கு. வழியாக வந்துட்டோம். இங்கே வந்தோடனே சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஓ மேலையா, சரி, ரூட்டு பார்க்க நல்லா இருக்குன்னு அந்த பக்கம் போயிட்டேன். இங்கே வந்தோடனே ஒரு 4 பேர் வந்துட்டாங்கப்பா நம்ம கூட. சரி, 3 பேர் இருக்காங்க. புஷ்பா காடு மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது இடம். நைஸ்.
நீங்க அம்மா ஊருக்கு அவர் பார்க்கலையா? அப்போ இது வேற வழியாக இருப்பான்னு நினைக்கிறேன். பாரு இவங்க வேற வழியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து பைக் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். நெட்ஒர்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுற்றி ஆயத்தில் ஒரு மாதிரி இது யாரும் இல்லை. எனர்ஜி ரொம்ப லாஸ். ஃபுல் ஆஃப் ரோடு. ஒரு மாங்காய் கிடச்சிது, சரி அடித்தோம். வழி எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, ஆனால் யாரையும் காணோம். தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வேறு லெவல் அட்வென்ச்சர் ட்ரிப். ரசிங்கம் புளி வந்தால் கூட நாங்களே போய் கம்முன்னு படுத்துருவோம். எங்களால் ஓடலாம் முடியாது. ஒளிப்பதிவாளர் பரணியுடன் வினோத் குமார். வேறு லெவலில் இருக்குது ஆஃப் ரோடு. டோட்டல் எனர்ஜி லாஸ்.